குவைத் ஏர்போர்ட் இன்னும் திறக்காத நிலையில் குவைத்திலிருந்து இந்தியா எப்படி போகலான்னு சொல்லி ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குவைத்திலிருந்து இந்தியா எப்படி போகலாம், எவ்வளவு செலவாகும், எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ். குவைத்திலிருந்து சவுதி அரேபியா வழியாக மும்பை செல்வதற்கான விரிவான பயண தகவல்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சவுதி மல்டிபிள் என்ட்ரி விசா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வசிக்கும் இந்தியர்கள் இப்போது எளிதாக ஒரு வருட மல்டிபிள் என்ட்ரி விசா பெற முடியும். அதுக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் சிவில் ஐடி குறைந்தது 3 மாதங்கள் செல்லுபடியாக இருக்க வேண்டும் மற்றும் பாஸ்போர்ட் 6 மாதங்கள் செல்லுபடியாக இருக்க வேண்டும். இந்த விசா எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரசின் அதிகாரப்பூர்வ இ விசா தளம் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அதன் பிறகு இதோட காலாவதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசா 1 வருடம் செல்லுபடியாகும். ஒரு முறை சென்றால் 90 நாட்கள் வரை சவுதியில் தங்கலாம். இப்போ குவைத்திலிருந்து சவுதி போவதற்கு போக்குவரத்து வசதிகள் மற்றும் செலவுகள் என்ன ஆகும்னு பார்க்கலாம். பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குவைத் சர்வதேச பேருந்து சேவைகளுக்கான அலுவலகங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் சிட்டியில் உள்ள கேபிடிசி பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள தெருக்களில் பல தனியார் டிராவல்ஸ் அலுவலகங்கள் உள்ளன. அங்கே போயிட்டு நீங்கள் விசாரித்து உங்களுக்கு தேவையான டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் பண்ண என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் சிவில் ஐடி, பாஸ்போர்ட், சவுதி விசா, இது 3 இருந்தாக்கி நீங்கள் எளிதாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தினார்லேருந்து 20 தினார் வரை இருக்கும். பயண தூரம் மற்றும் சீசனை பொறுத்து இது மாறுபடும். நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்திலிருந்து தம்மாம் சென்றடைய சுமார் 6லேருந்து 8 மணி நேரம் வரை ஆகலாம். எல்லை சோதனையை பொறுத்து இது மாறுபடலாம். வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பேருந்துகளில் ஏசி, வசதியான இருக்கைகள் மற்றும் லக்கேஜ் வைப்பதற்கான தாராளமான இடம் வழங்கப்படுகிறது. உங்களுக்கு நீங்கள் வார இறுதியில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தா 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணிடுங்க. நீங்கள் டாக்ஸியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, எல்லை தாண்டிய டாக்ஸிகள், அதாவது கிராஸ் பார்டர் டாக்ஸிஸ் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. குவைத்தில் சவுதி டாக்ஸி என்று அழைக்கப்படும் பிரத்யேக வாகனங்கள் உள்ளன. இவை குவைத்திலிருந்து தம்மாம், ரியாத் அல்லது மக்கா போன்ற நகரங்களுக்கு பயணிகளை அழைத்து செல்லும் அனுமதி பெற்றவை. ஒரு 2-3 பேர் சேர்ந்து செல்லலாம் என்று பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, குவைத் சிட்டியில் சில டாக்ஸி மையங்களில் ஷேர் டாக்ஸி அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதில் ஒரு சீட் மட்டும் புக் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் சேர்ந்து போய்க்கலாம். இது உங்கள் செலவை கம்மி பண்ணும். இல்லை எனக்கு ப்ரைவேட்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியும் போய்க்கலாம். உங்களுக்கு 70 முதல் 120 தினார் வரை செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தூரத்தை பொறுத்து மாறுபடும். நீங்கள் டாக்ஸியில் போனாலும் கண்டிப்பாக சவுதி விசா மற்றும் பாஸ்போர்ட் கட்டாயம். உங்களோட ஓன் காரில் போகலான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். சிவில் ஐடி மற்றும் பாஸ்போர்ட், செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம், கார் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், சவுதி எல்லைக்குள் நுழைய வாகன காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். இதை எல்லையிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். குவைத்திலிருந்து தம்மாம் செல்ல 4 முதல் 5 மணி நேரம் வரை ஆகும். எல்லையில் பாஸ்போர்ட் மற்றும் கார் சோதனைகள் இருக்கும் என்பதால் கூடுதல் நேரத்தை கணக்கில் கொள்ளுங்கள். நான் வீடியோவில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. விமான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்மாம் அல்லது ரியாத்திலிருந்து மும்பைக்கு செல்லும் விமான கட்டணம் 30லேருந்து 50% வரை குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. குறைந்த பட்ஜெட்டில் இருக்க விமானங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைனஸ்,
ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் சவுதியிலிருந்து இந்தியாவிற்கு மலிவான கட்டணத்தில் சேவைகளை வழங்குகின்றன. வார இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். எனவே அதிகாலை அல்லது நள்ளிரவில் பயணத்தை தொடங்குவது நேரத்தை சேமிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.